أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتل عليهم نبأ بني آدم بالحق إذ قربا قربانا فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر قال لأقتلنك قال إنما يتقبل الله من المتقين صدق الله مولانا العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய தினம் ஓதி நிறைவு செய்யப்பட்ட ஆயாத்துகளுக்கு மத்தியில் வல்ல ரஹ்மான் மனித வாழ்வின் துவக்கம் குறித்து பேசுகிறான். எங்கிருந்து நாம் வந்தோம் என்கிறான். நம் எல்லோரின் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையையும் இங்கே தொட்டு சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அன்பு மக்கள் ஹாபில் காபிலின் வரலாற்றை இன்று ஓதி முடிக்கப்பட்டது. 2 நபியுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளைகள் ஹாபிலும் காபிலும். அந்த 2 பேர் குறித்தான வரலாற்றை அல்லாஹ் என்று சொன்னான். சங்கை மிக்கவர்களே, மனிதன் எங்கே தன்னை இழந்து விடுகிறான் என்று ஞாபகப்படுத்துகிறான். எங்கே மனிதன் தரம் இறங்குகிறான் என்று சொல்கிறான். மனிதன் சருகும் இடம் எங்கே, அந்த 2 பேர்களின் வரலாற்றை சொல்லி புரிய வைக்கிறான். அல்லாஹ் சொன்னான், வத்துலு அலைஹிம் நபஅ பனி ஆதம் பில் ஹக். ஆதமின் 2 மக்களின் செய்தியை உலகத்திற்கு சொல்லுங்கள் என்கிறான். நபியே, நீங்கள் ஓதுங்கள், சொல்லுங்கள் அந்த 2 பேர்களின் செய்தியை. 2 பேர், ஆதமின் மகன் ஹாபில் ஒருவர், காபில் ஒருவர். 2 பேர்களுக்கும் இடையே சில காரியங்கள், திருமணம் சார்ந்த சில விஷயங்கள், யாரை நிக்காஹ் செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக என்றும் பிதாயா உன் நிஹாயா என்ற வரலாற்றின் ஆய்வுக்குரிய கிதாபில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அல்லாஹ் இங்கே மேலோட்டமாக சொன்னான், 2 பேரும் இதன் தீர்வுக்கு வந்த கட்டம் குர்பானி கொடுக்கணும். குர்பானி எதற்கு? குர்பானி அங்கீகரிக்கப்படுகிறவர்கள் யார்? அங்கீகரிக்கப்படுகிறவர்கள் யார்? அன்றைக்கெல்லாம் குர்பானி என்பது மனிதன் ஒப்புக்கொள்ளப்பட்டான் என்பதின் அடையாளம்.
மனிதன் அங்கீகரிக்கப்பட்டவன் என்பதன் அடையாளம். குர்பானியை கொண்டு போய் மலை உச்சியில் வச்சிருவாங்க. மலை உச்சியில் வானத்திலிருந்து நெருப்பு வந்து அதை கரித்து விடும். கரித்து விட்டால் அந்த குர்பானி ஒப்புக்கொள்ளப்பட்டது. மாலையில் உச்சியிலே வைப்போம், நெருப்பு வரவில்லை, அங்கீகரிக்கப்படாது, அங்கே இருந்துடும். யார் ஒப்புக்கொள்ளப்பட்ட மனிதர்கள் என்பதை வெளிப்படையாக பார்க்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நாம் குர்பானி கொடுக்கிறோம், நம்முடைய குர்பானி அங்கீகரிக்கப்பட்டதா நமக்கு தெரியாது. ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம் இன்றைக்கு வெளிரங்கமாக இல்லை, அன்றைக்கு வெளிரங்கம். அது ஒரு பெரிய காலம். 2 பேரும் குர்பானி கொடுத்தார்கள் என்கிறான் அல்லாஹ். இது கர்ரபா குர்பானன் ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுத்தகப்பல் மினல் ஆஹர். ஒருவரிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது, இன்னொரு இடத்தில் ஒப்புக்கொள்ளப்படவில்லை. மேலே கொண்டு வச்சுட்டாங்க. ஒருவருடைய குர்பானி நெருப்பு வந்து கரிச்சிட்டு, 2 பேரும் ஒரே நேரத்தில் கொண்டு வச்சாங்க. இவர் கொடுத்ததை நெருப்பு கரிக்கவில்லை. ஆபில் காபில் என்று 2 பேர்களின் பெயரை பெருமக்கள் எழுதுவார்கள். ஆபில் ஒப்புக்கொள்ளப்பட்டார், காபில் ஒப்புக்கொள்ளப்படவில்லை. கோபம் வந்தது, ஆத்திரம் வருகிறது. 2 பேரும் உடன்பிறப்புகள் தான், உடன்பிறப்புகள் தான். எங்கே உடன்பிறப்புகளுக்கிடையே பொறாமை வருகிறது, போட்டி வருகிறது, விரோதம் வருகிறது. ஒருவருக்கு கிடைத்த அந்தஸ்து இன்னொருவருக்கு கிடைக்காமல் போகிற போது, எனவேதான் யாக்கூப் நபி யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் தனக்கு அந்தஸ்து கிடைப்பதாக கனவு கண்ட போது, மகனே, என் அன்பு மகனே, உன் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு கூட இதை சொல்லிவிடாதே. லா தகுசுசு ருயாக லா யஹ்வதி ஃபயகீது லக கைதா. உன் சகோதரர்கள் தான், ஒரே உடம்பு, ஒரே இரத்தம், ஆனால் அவர்கள் சூழ்ச்சியாளர்களாக மாறி விடுவார்கள் என்றார்கள். மனிதன் வளர்ச்சி பெறுவதை வெளியே இருப்பவர்கள் தாங்குகிறார்களோ இல்லையோ, உள்ளே இருப்பவர்கள் கூட தாங்க மாட்டார்கள், கூட பிறந்தவர்களும் தாங்க மாட்டார்கள். நான் கொஞ்சம் விசேஷமானால் உடன் பிறந்தவர்களுக்கு அதில் கொஞ்சம் சூழ்ச்சி வரும் என்று வரலாறு சொல்லி காட்டும். இதில் சில பேர் விதிவிலக்கு, எல்லோருக்கும் எல்லா சட்டமும் பொருந்தாது. ஞாபகம் வையுங்கள், இங்கே ஒப்புக்கொள்ளப்பட்டது ஆபிலின் குர்பானி, காபிலின் குர்பானி மறுக்கப்படுகிறது. கோபப்பட்டார், வேகப்பட்டார். ஒப்புக்கொள்ளப்படுவதும் மறுக்கப்படுவதும் நமது வணக்கம், வழிபாடுகள், எண்ணங்கள், உயர்வுகள், நமது உள்ளத்தின் தூய்மைகளை பொறுத்து உள்ளது. ஒப்புக்கொள்ளக்கூடியவன் அல்லாஹ். இங்கே யாராவது ஒப்புக்கொண்டார்கள், ஒருவரை மறுத்து விட்டார்கள் என்றால் கோபப்படலாம். ஆதம் நபியே, மகனே, உன்னை ஒப்புக்கொண்டேன், நான் உன்னை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் தந்தையின் மீது கூட கோபம் வரலாம். ஒப்புக்கொள்வதும் மறுப்பதும் அல்லாஹ்வின் வேலை. அவன் அல்லவா ஒப்புக்கொள்ள வேண்டும். உடனே இவர் சொன்னாரா, நான் உன்னை கொலை செய்வேன் என்றார். என்ன நடந்துச்சு கொலை செய்வதற்கு? கால லஅக்துலன்னக், உன்னை கொன்று விடுவேன் என்றார். கொலை செய்வதற்கான வேலை இன்றும் இல்லை. இங்கே அல்லாஹ்வின் தர்பாரில் வைக்கப்பட்ட குர்பானி, ஒருவரிடத்தில் அங்கீகாரம், இன்னொரு இடத்தில் அங்கீகாரம் இல்லை. அந்த அங்கீகாரத்திற்கு பின்னால் திருமணம் சார்ந்த காரியங்கள் இருக்கிறது. அதற்குள்ளே எல்லாம் இங்கே நான் நுழையவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் காலம், பாபா ஊர்ல இல்லை, ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாங்க. நீண்ட நெடும் பயணங்களினுடைய ஹஜ் அது. நான் உன்னை கொன்று விடுவேன் என்றார். அதற்கு இவர் சொன்னார், பதில் சொன்னார், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். நீ என்னை கொலை செய்கிறேன்னு சொல்ற, உனக்கு ஒன்று புரியுமா? ஒப்புக்கொள்ளப்படுவது என்பது அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் ஒப்புக்கொள்வது அவன் அச்சம் உள்ள தக்வா உள்ளவர்களிடத்தில் ஒப்புக்கொள்வான். அட, ஒப்புக்கொண்டது அல்லாஹ். யாரிடத்திலே ஒப்புக்கொள்வான்? நான் தக்வா உள்ளவன் என்று சொல்லவில்லை. இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் அச்சமுள்ளவர்களை, தக்வா உள்ளவர்களை, அவர்களின் செயலை தான் அல்லாஹ் ஒப்புக்கொள்வான் என்று சொன்னபோது
அடுத்து சொன்னால் இம்பசத்த இலைய எதக்கலி தக்குத்துலனி மாநபி வாசித்தன் எதிரி ஆக்குத்துல, நீ என்னை கொல்லுவதற்கு கத்தியை கொண்டு வந்தாலோ அல்லது கையை நீட்டினாலோ நான் அதற்கு பகரமாக என் கையை நீட்டப் போவதில்லை. என்னை கழுத்தை முறிக்க நீ கையை நீட்டினால் என் கையை நீட்ட மாட்டேன். நீ வாளை தூக்கினால் நான் வாளை தூக்க மாட்டேன். எல்லாவற்றையும் அல்லாஹ்வே சொல்கிறான். அந்த வரலாற்றுக்குள்ளே எத்தனை பெரிய அற்புதம் இருக்கிறது. அல்லாஹ் எப்போதுமே சுருக்கமான வார்த்தைகளை சொல்லி நிறைவான பொருளை தரக்கூடிய வசனங்களைத்தான் குர்ஆனிலே தருவான். இங்கே அல்லாஹ்வே சொன்னான், லயிம்பசத்த இலைய எதக்கலி தகுத்துலனி மா அன விவாசத்தின் எதே இலைக்கலி அகுத்துலக் இன்னி அகாஃபுல்லாஹ். நீ கையை நீட்டி கொள்ள வந்தால் நான் பகரமாக என் கையை நீட்ட மாட்டேன் உன்னை கொள்வதற்கு. காரணம் ஒன்றும் இல்லை, உன்னை கொள்வதற்கு என்னால் முடியாது, அல்லது நான் ரொம்ப பலகீனமானவன், அல்லது எனக்கு பயம் இருக்குது, அப்படிலாம் இல்லை. உன்னை கொல்லும் திறமை எனக்கும் இருக்கலாம். நீ என்னை கொள்கிற போது ஒரே தந்தைக்கு தான் 2 பேரும் பிறந்தோம். உனக்கு இருக்கும் வீரம் எனக்கு இருக்கலாம். இங்கே நான் வீரம் குறித்தெல்லாம் பேச வரவில்லை, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்றார். இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். காரணம், அநியாயமாக கொலை செய்தால் அல்லாஹ் விடமாட்டான் என்றார். இத்தனை அறிவுரைகளையும் காபிலிடத்திலிருந்து கேட்ட பின்னாலும் காபிலின் மனம் பொறுக்கவில்லை. எப்படி இவருக்கு இந்த அந்தஸ்து கிடைப்பது? எப்படி இவர் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டால், இவர் குர்பானி அங்கீகாரமானால் இதன் பின்னணி நிறைய நடக்குமே, அந்த பின்னணியை நாம் ஏற்க முடியாது என்ற மனம் அவரை தூண்டி ஷைத்தான் அங்கே ஊசலாட்டத்தை போட்டு கடைசியாக கொன்றார். இந்த உலகத்தில் மனித இனத்தில் நடந்த முதல் மவுத் இயற்கை மரணம் அல்ல, கொலைதான். மனித இனத்தில் நடந்த முதல் மரணம் இயற்கை மரணம் அல்ல. இதுவரைக்கும் யாரும் மௌத்தாகவில்லை. பிறந்த மனித சஞ்சாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. முதலில் ஏற்பட்ட இறப்பு என்பது ஹாபில் காபிலின் வரலாற்றுக்குள்ளே இருக்கிற ஹாபிலை காபில் கொன்றார். கொன்று போட்டார். கொன்று போட்டு ஒன்றும் ஓடலை. பாப்பா ஊரில் இல்லை, ஹஜ்ஜில் இருக்கிறாங்க. என்ன பண்ணா? நன்கு ஞாபகம் வையுங்கள், பொறாமை என்பது உயிரை பழிவாங்கும் வரையிலும் நம்மை விடாது. ஒருவர் மீது நாம் கொள்கிற பொறாமை அதன் முடிவு உயிரை காவு கொள்கிற வரையிலும் கொண்டு சேர்க்கும். விரோதம் ஆபத்தானது. இன்ன ஷைத்தான் லக்கும் அது ஃபத்தஹிதுஹு அதுவா. அல்லாஹ் சொன்னான், ஷைத்தான் உங்கள் விரோதி, அவனை விரோதியாகவே பாருங்கள் என்றான். ஷைத்தானை நேசமாக்கி கொண்டதால் தான், ஷைத்தானை நண்பனாக ஆக்கி கொண்டதால் இன்றைக்கு பல பேர் இது போன்ற சூழ்ச்சியிலிருந்து மீள முடிவதில்லை. அன்பர்களே, பொறாமை ரொம்ப டேஞ்சர். ஈமானை சாப்பிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாக்குலுல் ஹஸத் அல் ஹஸத் யாக்குலுல் ஈமான். பொறாமை ஈமானையே சாப்பிடும். ஈமானை அளிக்கும் சக்தி பொறாமைக்கு உண்டு என்கிறார்கள். இங்கே காபில் அக்கிரமமாக கொலை செய்யப்படுகிறார். ஹாபில் கொலை செய்யப்படுகிறார் காபிலாலே. எதனால்? அந்த பொறாமை. நீ எப்படி ஒப்புக்கொள்ளப்பட்ட இடத்திற்கு வந்தாய்? இதுக்கு பின்னால் என்னவெல்லாம் நடக்குமே, என்னால் தாங்க முடியாது என்று கொன்று விட்டார். சரி, கொன்னாலும் என்ன செய்யணும்? மையத்தை போட்டுட்டு முழிக்கிறார். இதுவரைக்கும் மையத்தே போடவில்லை இந்த பூமியில், மையத்து விழவும் இல்லை. என்ன செய்கிறது? குளிப்பாட்டுறது எப்படி, அடக்கிறது எப்படி, எங்கே அடக்கிறது, அடக்கணுமா அல்லது மையத்தை ஏதாவது பண்ணணுமா, ஒன்றுமே தெரியாது. ஏற்கனவே ஒரு மவுத்து விழுந்திருந்தா தெரியும். ஜனாசாவை தூக்கி தோளில் போட்டுட்டு நடமாடினார் என்று வருகிறது. தோளில் தூக்கி போட்டு நடமாடுறார். என்ன பண்ணா? அவர் சொன்னாரா, நான் ரொம்ப சோதனைக்கு ஆளாகி விட்டேன், தெரியாமல் பண்ணி போட்டேன். மனுஷன் அவசரக்காரனுக்கு புத்தி மட்டிம்பாங்க. அவசரக்காரனுக்கு புத்தி கம்மி. முடிச்ச பின்னால கவலைப்பட்டு என்ன லாபம்? அது ஒரு பைத்தியம் என்கிறார்கள். அவசரத்தில் முடிவு ஆபத்தானது, யோசிக்க விடாது, சிந்தனையை அழித்து விடும். இங்கே ஜனாசாவை புஜத்திலே சுமக்கிறார்.
அவருக்கு என்னன்னா என்ன பண்ணுறது மையத்தை. நான் படித்த ஒரு செய்தி, கிட்டத்தட்ட அந்த ஜனாசாவை 6 மாதம் சுமந்தாங்க. ஒரு செய்தியில் 6 மாதம் என்ன பண்ணா? கடலில் போடுறதா, தூக்கி வீசுறதா, உள்ள வைக்கிறதா, எதுவுமே தெரியாது. 6 மாச காலம் தூக்கிறது வைக்கிறது என்ன பண்ணான்னு தெரியாம. இதுல பெரிய அல்லாஹ்வின் அற்புதம் என்ன தெரியுமா? 6 மாசம் என்று பெருமக்கள் சில பேர் தஃசீரிலே கொடுத்தாலும் 6 மாசம் வரைக்கும் மையத்து எப்படி தாங்கும்? எப்போ மௌத்தா போயிட்டாங்களோ நாத்தம் வந்துடுமே. இன்னைக்கு ஒரு நைட்டு வச்சு நாளைக்கு அடக்கிறதுக்கு ஐஸ் பெட்டியில் வைக்க வேண்டியிருக்குது. ஒரு பெட்டியில் கொண்டு வச்சு ஜனாசாவை அதாபாக்கி கஷ்டப்படுத்தி, அது ரொம்ப சிரமப்பட்டு, சில பேர் அட்வான்ஸாக அதை அணைக்க தெரியாமல் கப்பலில் கொண்டு போய் அந்த ஜந்துக்கு வந்த பின்னால் அந்த பாடியை தூக்க முனையும் போது அந்த பாடி வராமல் முதுகு சதை கிழிஞ்சு வருது. அது 2-3 மணி நேரத்துக்கு முந்தைய சுவிட்ச் ஆஃப் பண்ண வேதனை. இந்த பாக்ஸில் வைக்கிறது ஜனாசாவுக்கு அதாப், தவிர்க்க வேண்டும். வசியத்து செய்திடணும். நம்ம போயிட்டோம்னா 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் அடக்கம் செய்திருங்க. எங்கள் வாப்பா சொன்னாங்க, எங்கள் உம்மா, எங்கள் தகப்பனார் பார்த்தானாங்க. தகப்பனார் காலையில் பார்த்து 11 மணிக்கு மகரிபில் எடுத்தோம். எங்கள் உம்மா மதியம் 1 மணிக்கு பார்த்து 1:30 மணிக்கு இஷா ஜமாத்துக்கு எடுத்தோம். நிறைய பேர் சொன்னாங்க, ராத்திரி எடுக்கிறீங்களே, நைட்டில் ஜனாசா எடுக்கலாமா? நான் சொன்னேன், ஆலிம்சா எடுத்துட்டோம், இது முன்மாதிரியாக வச்சுக்கங்க. மக்ரிபில் வாப்பாவுடைய ஜனாசா, உம்மாவுடைய ஜனாசா இஷாவில் அப்படி மாற்றி, வாப்பா மக்ரிப், உம்மா இஷா ஜமாத்து 1:30 மணிக்கு பார்த்து. ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, செய்தி எல்லாருக்கும் சொன்னமோ இல்லையோ, பள்ளிவாசலில் இடம் இல்லை. பெரிய ஃபத்துவா பள்ளி கீழே நிரம்பி, மாடி நிரம்பி, பக்கத்தில் இருக்கிற தர்காவை திறந்து விட்டு வலியில் வாசலிலெல்லாம் கூட்டம். அல்லாஹ் கொண்டு சேர்த்துருவான், யாரை கொண்டு சேர்க்கணுமோ சேர்த்துருவான். ஜனாசாவை தொலை வச்சுட்டு தூக்கிட்டு போக முடியல, அவ்வளவு பெரும் கூட்டம். அல்லாஹ் கொண்டு சேர்த்தான். இந்த உம்மத்தில் நம்ம செய்த ஹிதுமத்துக்கு கிடைச்ச கூலி அது. நீண்ட நேரம் ஜனாசாவை விரிசல்ல வைக்கக்கூடாது, அது ஜனாசாவுக்கு இடையூறு. சில பேர் குளிர் தாங்க மாட்டாங்க, அதை கொண்டு போய் ஐஸ் பெட்டியில் வச்சா மௌத்தா போன பின்னால என்ன நடக்குது என்று ஜனாசாவுக்கு தெரியும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பார்வையில் அவங்க மௌத்தாயிட்டாங்க. அவங்க நம்மை பார்க்கிறார்கள். யார் தன்னை குளிப்பாட்டுகிறார்கள் ஜனாசாவுக்கு தெரியும், யார் தூக்கி செல்கிறார்கள் ஜனாசாவுக்கு தெரியும். என் மகன் வரவில்லையே, ஜனாசா தேடுமா. சில பேர் உயிருக்கு உயிராக பழகுவாங்க, மௌத்தா போயிட்டா பின்னால் போக மாட்டாங்க, எங்கேயாவது வேலைக்கு போயிடுவாங்க. அந்த ஜனாசா தேடுமா, என் நண்பன் காலமெல்லாம் என்னோடு இருந்தானே, என் ஜனாசா வருகிறதே, அவனை காணலையே என்று ஜனாசா சொல்லும். ஏமாத்தாதீர்கள். நிறைய பேர் மௌத்தா போயிட்டா ஜனாசாவுக்கு வர்றது இல்லை, கண்டுக்கிடாமல் இருந்துடுறது. ஏன்? அந்த ஜனாசாவை தேடும். உன் தந்தையா மகனை தேடுவார், நீ உன் தந்தையை தேடுவாய். நம்மளை தூக்கிட்டு போறதுக்கு நம்ம மகன் வரலையே. அப்ப அந்த ஜனாசா நம்ம பார்வையில ரூஹு பிரிஞ்சிச்சு, அது வேறு ஒரு சக்திக்கு போயிருக்குது. அந்த பார்வை விசாலமானது. அதை கொண்டு போய் ஐஸ்ல வச்சு பாடாப்படுத்தி கஷ்டப்படுத்தி அதை முறை தெரியாம தூக்கி முதுகு பிச்சு ஒரு மாதிரியா நாத்தம் வந்து, அல்லாஹ் இது போன்ற நிலையிலிருந்து நம்ம பாடியை கூட பாதுகாப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வசியத்து செய்திருங்க. எப்போ அங்கே வா, யார் வந்தாங்களோ வரலையோ, நான் போக வேண்டிய இடம் கபரு, அங்கே நிம்மதியாக இருக்கணும், நல்லா இருப்பேன், சீக்கிரம் அனுப்பி வச்சு இருந்து என்ன லாபம்? முடிஞ்சு போச்சு. இங்கே 6 மாதம் எப்படி? 6 மாதங்கிறது கூடின பட்சம், 3 மாதம் வைங்களே, எப்படி பாடி நாடி போயிருக்குமே. அல்லாஹ் பெரிய கருணை செய்தார். அந்த ஜனாசாவை தூக்கி சுமக்கிறார், வைக்கிறார், தூக்குகிறார். 6 மாதம் வரையிலும் இருந்தது, ஒரு நாற்றம் வரவில்லை. ஏன் தெரியுமா? அந்த ஜனாசா அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மனிதர், ஒப்புக்கொள்ளப்பட்ட மனிதர். அல்லாஹ் கபூல் செய்தார் அவருடைய குர்பானியை. அவர் தக்வா உள்ள மனிதர். அந்த மனிதருக்கு பாதுகாப்பு. அதுக்கு பின்னால அல்லாஹ் சொல்றான்,
லியுரியஹு கைஃப யுவாரி சவாத அஹி வபஅஸல்லாஹு குராபன். அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பி வச்சார். அதனால தான் மனிதர் சொல்லும் நமக்கு முந்தியே இருக்கிற ஒரு ஜீவன் காகம். காகம் இருக்குது பாருங்க. நான் படித்த சில காகம் பல வருஷங்கள் வாழுமா இந்த உலகத்தில். அந்த காகத்தில் ஒரு காகம் அல்லாஹ் இந்த வரலாறை சேர்த்து சொல்றான். ஏன்னா மனிதனுடைய துவக்கம் இது. அந்த காகம் செத்துப்போன இன்னொரு காகத்தை கையிலே கொண்டு வந்து கீழே தன் அலகால் தோண்டி அந்த காகத்தை உள்ள வச்சு மூடிச்சான். இப்ப இதை பார்த்தான் மனிதன். பார்த்து விட்டு சொன்னான், யாவையிலதா லைத்தனி. அவர் சொன்னாராம், எனக்கு கை சேதமே, கை சேதமே, இந்த காகத்தை போல் கூட நான் அறியாமை போய்விட்டேனே. காகம் எப்படி தன் மற்ற காகத்தை அடக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்தது எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. நானும் தெரிந்திருந்தால் அன்றைக்கே என் சகோதரனை அடக்கி இருப்பேனே. இப்ப சகோதரரை அவர் அடக்கிறார். இப்பவும் அல்லாஹ் காட்டாமல் போயிருப்பான், காகத்தை அனுப்பாமல் போயிருப்பான். அந்த ஜனாசாவை கண்ணியப்படுத்தணுமே என்பதற்காகவே காகத்தை அனுப்பி அடக்கும் முறையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இன்றைக்கு உலகமெல்லாம் நாம் அடக்குகிறோமே மையத்தை, அது கூட நமது அறிவல்ல, அல்லாஹ்வின் படைப்பில் காகம் கற்றுக் கொடுத்த பாடம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, பொறாமை என்பது ஆபத்தானது. ஒரு மகத்தான மாமனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளில் கூட ஏற்பட்ட இந்த மனஸ்தாபம் எங்கே கொண்டு விட்டது? முதல் இந்த மையத் கொலையில் கொண்டு நிறுத்தியது. இங்கே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹதீஸின் விளக்கம் என்ன தெரியுமா? உலகத்தில் எங்கெல்லாம் கொலை நடக்குமோ, எங்கெல்லாம் கொலை நடக்குமோ, நடக்கும் கொலையில் ஒரு பங்கு குற்றம் முதலிலே கொலை செய்த காபிலுக்கும் போய் சேரும் என்றார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. உலகத்தில் எத்தனை லட்சம் கொலைகள் நடந்து விட்டது. அத்தனை லட்சம் கொலைகளிலும் ஒரு குற்றம் காபிலுக்கு போய் சேருங்கிறார். ஏன்? அவர்தானே முதல்ல கொலை செய்தார். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக, ஹயாத்திலே பறக்க செய்வானாக, நீண்ட ஆயுளை தருவானாக, நோயில்லா வாழ்வை தருவானாக, குன்றாத சுகத்தை தருவானாக, நிரப்பமான ஈமானை தருவானாக, உலகத்தில் போட்டி பொறாமை காழ்ப்புணர்ச்சிகளில் இருந்து பாதுகாப்பானாக, நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியில் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.